பொது விநியோக திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் பருப்பு, பாமாயில் போன்றவை தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார். பொது விநியோக திட்டம் குறித்தும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிகள் குறித்தும் செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், இந்த திட்டங்களை பற்றி சிலர் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்திகள் சில நாட்களாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதனை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படுகிற பருப்பு, பாமாயில் ஆகியவை தொடர்ந்து வழங்கப்படும். அதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த 30/6/2012 அன்று சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிற பருப்பு, பாமாயிலுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருந்த மானியத்தை நிறுத்திவிட்டது. மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும், மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்ட போதிலும், திமுக அங்கம் வகித்த மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்டது. மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கூடுதல் செலவான 1800 கோடி ரூபாயையும் அம்மா அரசே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டம் எந்த வகையிலும் நிறுத்தப்பட மாட்டாது, தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதனை நான் உங்கள் மூலமாக வதந்திகளை கிளப்பிக் கொண்டிருக்கிற, தேவையில்லாத வதந்திகளை உள்நோக்கத்தோடு கிளப்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசினுடைய திட்டம் என்பதனால் நீண்ட நெடிய நாட்கள் அதில் நாம் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது என்பதனால் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடையேதும் இல்லாமல் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. நம்மோடு அந்த திட்டத்தில் மத்திய தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணையாமல் இருந்த கேரளாவும் அதில் இணைந்து விட்டது. எனவே தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வைத்த திருத்தங்களை, கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதனாலும் கூடுதல் செலவு கிட்டத்தட்ட அதில் இணையவில்லை என்று சொன்னால் தமிழகத்திற்கு, தமிழக அரசுக்கு 2793 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்கிற நிலையிலேயும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய நலனை கருதி மேற்கொண்ட திருத்தங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் 1/11/2016 முதல் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்து இன்றைக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோல் விலையில்லாத அரிசி திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. கோதுமை என்று சொல்கிற பொழுது, கோதுமை தேவைப்படுகிற பொழுது, தேவைப்பட்டால் அவருடைய விருப்பத்தின் பேரில் கிராமப்புறங்களில் 5 கிலோ, 15 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 15 கிலோ அரிசி வாங்கிக்கலாம், 5 கிலோ கோதுமை வாங்கிக்கலாம். அந்த 5 கிலோ கோதுமைக்கு விலை கிடையாது. அதே மாதிரி நகரப்புறங்களில் 15 கிலோ, எங்களுக்கு வந்து 10 கிலோ அரிசி போதும், 10 கிலோ கோதுமை வேண்டும் என்று கேட்டால் பல பேர் அது மாதிரி கேட்கிறார்கள். கேட்டால் அவருடைய விருப்பத்தின் பேரில் அந்த 10 கிலோவும் விலை இல்லாமல் தரப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. வேறு அதில் வந்து குழப்பத்திற்கு வேலையே இல்லை, வழியே இல்லை. எனவே ஏஏஒய் என்கிற அடிப்படையில் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 1 கிலோ 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். அதே போல் பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் 1 கிலோ 5 ரூபா 65 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். எபோ பாவர்ட்டி லைன் ஏபிஎல் 1 கிலோ 8 ரூபா 30 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டே ரேட்டு. நம்ம அதில் சேரலைன்னா 1,26,000 மெட்ரிக் டன் அரிசி 8 ரூபா 30 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்த ஏபிஎல் அந்த ரேட்டில் வாங்கிட்டு இருந்த அரிசி 22 ரூபா 54 பைசா அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் என்று ஒரு கண்டிஷனை 7வது மாதம் மத்திய அரசு ஒரு தகவலாக நமக்கு தமிழக அரசுக்கு கொடுத்தாங்க. அதனால் நமக்கு லாஸ். அது இல்லாமல் அடிஷ்னல் அலாட்மெண்ட்டு ஒரு 27,000 28,000 மெட்ரிக் டன் வந்து ஒவ்வொரு மாதமும் தேவைப்படுகிறது. அது இனிமேல் கிடைக்காது என்கிற நிலையெல்லாம் வருகிற பொழுது, அது இல்லாமல் நமக்கு கிட்டத்தட்ட 2,793 கோடி 3,000 கோடி கிட்ட நமக்கு அதில் வந்து கூடுதல் செலவாகுது. அதனால் அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்
சொன்ன திருத்தங்கள்லாம் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அதில் சேதமாக இருந்துச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இல்லை, இப்போ உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் உங்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன், 20 கிலோ அரிசி தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு குடும்ப அட்டைதாரர் கேட்டால் அவருக்கு 20 கிலோ அரிசி கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை நீங்கள் எங்கேயாவது சொன்னால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அது மாதிரி இல்லவே இல்லை. 20 கிலோ அரிசி தான் எனக்கு வேணும், கோதுமை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுத்தாகணும் என்பது தான் உத்தரவு. இந்த அம்மா ஆட்சி வந்த அந்த 2011 951 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் 951 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எல்லாருமே கடத்தலில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். கடந்த காலங்களில் செய்யப்பட்டதை போல லாரி டிரைவர்கள், லாரி கிளீனர்கள் அல்ல, எல்லாமே நேரடியாக கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி உறுதியாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி உறுதியாக ஸ்மார்ட் கார்டு மாண்புமிகு புரட்சி அம்மாவுடைய அரசு வழங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்மார்ட் கார்டை வழங்குவார்கள். கார்டு ஆதார் கார்டு இணைக்காத கார்டுகளில் ஏன் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்று அங்கே ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. தள ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லாமே நெருக்கி கூடிய நடவடிக்கைகள் அத்தனையும் முழுமை பெறுகிற நிலையில் இருக்கிறது. அதனால் அப்படி ஏதாவது அதற்கு பிறகும் 1ஆம் தேதியில் கொடுத்து அது ஒரு டைம் கொடுத்து ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு டைம் கொடுக்கப்படும். கொடுத்த உடனடியாக அதை முடிச்சிடறதில்லை. ஏன்னா இது மக்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அரிசி போன்ற பொருளை வாங்கக்கூடிய கார்டை பயன்படுத்துகிற விஷயம். அதனால் அதை அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டு முழுமையாக கொடுக்கப்பட்டுவிடும். எந்த சூழலிலும் மக்கள் நல திட்டங்களிலிருந்து மாண்புமிகு புரட்சி அம்மாவுடைய அரசு பின்வாங்காது. தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை அம்மா அவர்கள் கோரிக்கையை திருத்தங்கள் என்று சொன்னேனே, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு சில திருத்தங்களை கேட்டார்கள், கோரினார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதில் குறிப்பாக தமிழக மக்களுக்கு தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற போது அதற்கு ஏதும் தடை இருக்கக்கூடாது என மாண்புமிகு அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் மக்கள் நல திட்டங்களில் அது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள்னாலேயோ வேறு எதனாலேயோ பாதிப்பு எந்த காலத்தையும் வராது. புதிதாக வழங்கப்படுகிற இப்போ ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறோம், ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ போய் வாங்கினாலும் திரும்ப மாற்றணும். இப்போ போய் ஒரு கார்டை குடும்ப அட்டை வாங்கினாலும் திரும்ப மாற்றணும். அதனால் இனிமேல் வழங்கப்படுவதில் ஸ்மார்ட் கார்டாக வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி.